நான் இன்னைக்கு சொல்லி தர போற கீபோர்ட் ஷார்ட்கட் உங்களுக்கு மிச்சம் பிரயோஜனமாகும். இப்ப நீங்க என்ன சரி வேலையோன்னு செஞ்சுக்கொண்டு நிக்க போக்குள்ள திடீரென்று யாரு சரி வந்தாங்கன்னா எப்படி சுருக்கா இன்னொரு விண்டோண்டுக்கு போற, எப்படி அந்த விண்டோ க்ளோஸ் பண்றேன் ரெண்டு ஷார்ட்கட் கீபோர்ட் ஷார்ட்கட் தான் சொல்லி தர போறேன். இப்ப சொல்லுவோம் நீங்க என்ன சரி இப்ப வேலையோன்னு செய்ய போறீங்க, என்ன சரி சர்ச் பண்ணி வேலையோன்னு செய்ய போறீங்க. சாரி டைப்பிங் மிஸ்டேக். இப்ப என்ன சரி சர்ச் பண்ணி வேலையோன்னு செய்றீங்க. இப்ப வந்து திடீரென்று யார் சரி வந்துட்டாங்க. இப்ப நீங்க இந்த விண்டோவை அந்த பர்சனுக்கு காட்டுறதுக்கு விருப்பம் இல்ல. அப்ப நீங்க என்ன தெரியுமா செய்ய வேணும்? சுருக்கா கீபோர்ட்ல இருக்கிற விண்டோஸ் கீயும் கமா கீயும் பிரஸ் பண்ண வேணும். விண்டோஸையும் கமாவையும் பிரஸ் பண்ணா இப்படி நீங்க ஓபன் பண்ணியிருந்த வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்கள் வந்து இப்படி மினிமைஸ் ஆகும். ஆனா இப்ப உங்களுக்கு டொட்ல இருந்து கை அடிக்கலும். ஆனா விண்டோ கீழ இருந்து கை அடிக்கும். ஆனா விண்டோ கீழ இருந்து கை எடுத்தா வந்து நீங்க க்ளோஸ் பண்ண அப்ளிகேஷன் திருப்பி ஓபன் ஆகும். இப்ப நான் விண்டோஸ் கீழ இருந்து கை எடுக்க போறேன். இது மாதிரி ஓபன் ஆகும். ஸோ இது இல்லாம இன்னொரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. இன்னொரு விண்டோண்டுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுறேன். இப்ப நீங்க இதுல வேலையை ஒன்று செஞ்சுக்கொண்டு நிக்கிறீங்க. இப்ப நீங்க அந்த பர்சனுக்கு காட்ட விருப்பம் இல்லாத விண்டோல தான் இருக்கிறீங்க. அப்ப அது இல்லாம இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு பிடிஎஃப் ஒன்று இல்லாட்டி ஸ்டடி கைடு இல்லாட்டி என்ன சரி அப்ளிகேஷன் ஒன்று ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி திருப்பி நீங்க அந்த மற்ற அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு இப்ப திடீரென்று யார் சரி வந்தாங்கன்னா கீபோர்ட்ல ஓல்ட் டேப் கிளிக் பண்ணுங்க. ஓல்ட்டை கிளிக் பண்ணிட்டு டேப்பை கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இது மாதிரி சுருக்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களோட அப்ளிகேஷன் இது மாதிரி சுருக்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளையிலும். இந்த தவறி சரி விண்டோஸ் டேப் கிளிக் பண்ண வேணாம். விண்டோஸையும் டேப்பையும் கிளிக் பண்ணா எங்களுக்கு இப்படி செலக்ட் பண்ணி தான் எங்களுக்கு போவேணும். நாங்க எந்த அப்ளிகேஷனுக்கு போவேணும். ஸோ ஓல்ட் டேப்பே கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு SAY டெக் அகாடமியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.